ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கான அட்மிஷன் எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tn.ac.in இதான் அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு லா அட்மிஷன் 2026-27 இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் இப்போதைக்கு பாருங்கள், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 5 இயருக்கான ஒரு அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ். இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரோச்சர் லிஸ்ட்னு. இதில் போனீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்குலரும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த பேசிக்காக என்னமான க்ரைட்டீரியா அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது 5 இயருக்கான அந்த டிகிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் என்னமான கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா BA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ், BBA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ், BCom LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ், BCA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ்னு அர்த்தங்க. இதில் இந்த ஹானர்ஸ்னு இருக்க பாருங்கள், இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிலே படிப்பீங்க. அதுதான் ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ். அது மட்டும் இல்லாமல் ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ் அப்படின்னா உங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. நார்மலுக்கும் ஹானர்ஸ் டிகிரிக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குங்க. ஸோ ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ் படிக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக யூனிவர்சிட்டிலே நீங்கள் போயிட்டு படிப்பீங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதேமாரி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. ஸோ SST 60% மதிப்பெண் எடுத்திருக்கணும். அதர் கேட்டகரி 70% மதிப்பெண் எடுத்திருக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் BCom LLB படிக்க போகிறீங்க அப்படின்னா 12th காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். BCA LLB படிக்க போகிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட 12th நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனர்ஸ் டிகிரி அதுதான். அதுக்கப்புறம் 5 years BA LLB நார்மல் டிகிரி கோர்சஸ் இருக்குதுங்க. இது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே வர கல்லூரிலாம் இருக்குது பாருங்கள், அங்கே நீங்கள் அட்மிஷன்ஸ் போடுற மாரி இருக்கும். இதுக்கு நீங்கள் 40% SCST 12th மார்க் எடுத்திருக்கணும், 45% அதர்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ்க்கு SCSTக்கு 500 ரூபாய், மற்றவங்களுக்கு 1000 ரூபாய் பே பண்ணுற மாரி இருக்கும். கடைசி தேதி 5/6/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் BA LLB டிகிரி கோர்சஸ்க்கு SCSTக்கு 250 ரூபா, அதர் கேட்டகரி 500 ரூபாய் பே பண்ணுற மாரி இருக்கும். கடைசி தேதி 5/6/2026 கொடுத்துருக்காங்க. அதேமாரி 3 இயர் மற்றும் 2 இயருக்கான கோர்ஸுக்கு அட்மிஷன் விரைவில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பேசிக் க்ரைட்டீரியா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஜாதி சர்டிஃபிகேட், TC எல்லாமே நீங்கள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோர்ஸ் செலெக்ஷன் பண்ணுறது, நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க? சீர்மிகு சட்டப்பள்ளி ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ் அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இருக்க கல்லூரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ்க்கு சீட்டு கம்மியாக அலாட் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக நீங்கள் 12th மதிப்பெண் எடுத்திருக்கணும். அஃபிடேவிட் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறையா காலேஜஸ் இருக்குது, ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கடைசியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராஸ்பெக்டாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக 32 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, என்னமான மதிப்பெண் இருக்கணும், கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும், எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னமான ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதில் முதல்ல செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும், என்னமான காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கைட்லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்துடுங்க. எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க? ஸோ ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி ப்ராசஸ் தாங்க, எந்த மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்க பாருங்கள், செகண்டாக
கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் அஃபிலியேட் லா காலேஜஸ்னு அதுக்கு கீழே இணைவு பெற்ற கல்லூரி தான் அப்ளை பண்ண பாருங்கள். நீங்கள் நார்மலாக ஓரளவு கம்மி மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் உங்களுக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது. ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டிலேயே போயிட்டு படிப்பீங்க. அதுக்கெல்லாம் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்துருக்கணும். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது சேம் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எது அப்ளை பண்ண பொருளோ அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னமான கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. என்னமான காலேஜ்லாம் இருக்குது, ஸோ என்னமான கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, எல்லாமே கொடுத்துட்டாங்க. மொத்தமாக 26 காலேஜஸ் இருக்குங்க. இதுவே நீங்கள் ஆனர்ஸ் டிகிரி கோர்சஸ் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் படிப்பீங்க. 3 வகையான கோர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். BALLB அதுக்கப்புறம் BBLLBக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணணும். BCLLBக்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும். BCom LLBக்கு தனியாக அப்ளை பண்ணணுங்க. தனித்தனியாக அப்ளை பண்ண பாருங்கள். பட் இந்த அஃபிலியேட் லா யூனிவர்சிட்டியில் ஒன்லி உங்களுக்கு BALLBக்கான கோர்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இவ்வளோ காலேஜஸ் இருக்குது. அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மேலே இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நேம் கேட்டிருக்காங்க. ஃபுல் நேம் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன்ஸ் பண்ண பாருங்கள். செலெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மொபைல் நம்பர். இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பரில் போயிட்டு திரும்ப அதே மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயிலுக்கு மற்றும் மொபைல் நம்பருக்கு OTP வந்து சென்ட் ஆகும். அதனால் ரெண்டுத்தையுமே நீங்கள் சரியாக வந்து பார்த்தா கொடுக்க பாருங்கள். ஏன்னா மெயில் ஐடி மொபைல் நம்பர் ஏதாச்சும் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் கொடுத்து வருது அப்படின்னா இதில் தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் மெயில் ஐடி ரெண்டுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்டர் மெயில் ஐடின்னு அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகிட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தா லாகின் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ லாகின் பண்ணுறதுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து உங்களுக்கு நீங்கள் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு அனுப்பிடுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் தாங்க உங்களுக்கான பாஸ்வேர்டு. அதனால் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதையும் நீங்கள் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 1 by 1 வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ முதல்ல ஜெண்டரை கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயில்னா மெயில் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி வேறு கேட்டிருக்காங்க. இன்னொரு மெயில் ஐடியை வந்து பார்த்தா நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுமே வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் நேம். இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேமை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க மொபைல் நம்பரும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலீஜன், நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் செட் பண்ணிட்டு கம்யூனிட்டி நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, எஸ்டியா எஸ்சியா எம்பிசியா டிஎன்சியா அப்படின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரியை கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கான என்ன கேஸ்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு கேஸ்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாதி சர்டிஃபிகேட் இருக்க மாரி பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான அந்த ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜாக இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நோ செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குடியுரிமை இந்தியா அப்படின்றத செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் நீங்கள் என்ன பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ 12th ஜென்ரல் குரூப்பா, ஒகேஷனல் குரூப்பா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா இல்லை டிப்ளமோ கோர்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th கொடுத்துக்கோங்க, டிப்ளமோ கொடுத்துட்டு பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கான 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த மந்த்து எந்த இயரில் பாஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிவிட்டு மோடு கேட்டிருக்காங்க. அதாவது 10th வந்து எதில் முடிச்சிங்க, ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு படிச்சிங்களா ப்ரைவேட்டானு கேட்டிருக்காங்க. ரெகுலர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 10th வந்து ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு படிச்சிங்களா ப்ரைவேட்டானு கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துக்கோங்க. ப்ரைவேட் அப்படின்னா ஸ்கூலுக்கே போகாத வீட்டிலேருந்து எக்ஸாம் எழுத தான் ப்ரைவேட், அதனால் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் என்ன, அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு உங்கள் சிட்டி நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணிவிட்டு. ஸோ பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா டோட்டல் மார்க் அண்டு பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. மொத்த மதிப்பெண்கள் அண்டு பர்சன்டேஜ், அதாவது மொழி பாடம் உட்பட மொத்தம் நீங்கள் 12th 6 சப்ஜெக்ட் எழுதிருப்பீங்க. 6 சப்ஜெக்டில் மேக்ஸிமம் மதிப்பெண் 600 மதிப்பெண்ங்க. அதில் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத இதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த மதிப்பெண் மற்றும் பர்சன்டேஜ், அதாவது லாங்குவேஜ் பேப்பர் தவிர்த்து மீதி இருக்க 4 சப்ஜெக்ட் இருக்கு பாருங்கள். அதில் மேக்ஸிமம் மதிப்பெண் 400, அதை தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மீதி இருக்குதா நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத இதில் நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து 6 சப்ஜெக்ட்கான மதிப்பெண்ணும் என்டர் பண்ணணும். கீழே தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மீதி இருக்க சப்ஜெக்ட்கான மார்க்கை கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சாய்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு சாய்ஸஸ் வரீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, ஃப்ரீடம் ஃபைட்டரா, ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதை கொடுங்க. இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகேபிள் கிளிக் பண்ணிட்டு ரிசர்வேஷன் டூலையும் அதேமாரி நாட் அப்ளிகேபிள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் மதர் டங் கேட்டிருக்காங்க. தமிழ் அப்படின்னா தமிழ் கொடுங்க, வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜ் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆக்குபேஷன், உங்கள் பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன் என்ன, அக்ரிகல்ச்சரா, பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாத வருமானம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மாத வருமானம் எவ்வளவோ அதை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, இருக்கா அப்படின்னா அதோட நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிவிக் ஸ்டேட்டஸ், நீங்கள் இங்கே இப்போ எந்த பிளேஸில் இருக்கீங்க, கார்பரேஷனில் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தான்னு கொடுத்துட்டு நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க. உங்கள் 12th வந்து எந்த பிளேஸில் இருந்துச்சு, கார்பரேஷன் இருந்துச்சியா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா அப்படின்னு கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் முதல் பட்டதாரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் முதல் பட்டதாரி அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நோ வந்து செட் பண்ணலாம். ஸோ எஸ் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை வந்து கொடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. ஸோ இல்லை அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபீஸ் எல்லாமே இருக்குது, 85 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவர் வில்லிங் டு மெரிட் சீட், அதாவது கவர்மெண்ட்டில் படிக்கல அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டுக்கு போவீங்க, அதனால தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் படிச்சிங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு எமிஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு எமிஸ் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டோம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரைவேட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நோ கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து இணைவு பெற்ற கல்லூரியில் படிக்க விருப்பமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 85,000 வருஷத்துக்கு ஃபீஸ் ஓகே அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம் ப்ரைவேட்டில் படித்தவங்களுக்கு. இல்லை கவர்மெண்ட்டில் படித்தோம் அப்படின்றவங்க நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 6th 12th வரைக்கும் எங்கெங்கே படிச்சிங்க அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் பற்றி. ஸோ முதல்ல 12th வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் 11th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே ஒவ்வொரு இயராக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ மென்ஷன் பண்ணி, அதாவது 6th 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலோ எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போய் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை சைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தாலுக் கேட்டிருக்காங்க. எந்த தாலுக்கோ அந்த தாலுக் கொடுத்துட்டு எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அது எல்லாமே நீங்கள் மென்ஷன் வந்து பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஸ்கூல் எல்லாமே வந்து சரியாக இருக்கணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். அதனால் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்கூல் டைப் கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து சைட் பண்ணலாம். இந்த மாதிரி 6th 12th வரைக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த தாலுக், எந்த ஸ்கூல் நேம் எல்லாத்தையுமே தெளிவாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 15மே நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாரி இருக்கீங்க. அதாவது எப்படி செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்தமான காலேஜெலாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. முதல்ல அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நம்ம சைட் பண்ணலாம். ஏன்னா அங்கே யூனிவர்சிட்டியே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறீங்க நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்கள் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ மதுரை, திருச்சிராப்பள்ளி அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குங்க. அதனால் ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ரிஃபரன்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மாற்றி மாற்றி கூட கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணுமோ அதை தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துக்கோங்க. நியரஸ்ட்டாக இருக்க டிஸ்ட்ரிக்டும் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க. அதேமாரி வந்து பார்த்தா கொடுத்த இடத்தையே திரும்ப கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குன்னு தான் வந்து காமிக்கும். அதனால்
ஸோ இதெல்லாம் கொடுக்கலையோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ப்ரிஃபரன்ஸுமே நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸோ அப்ளை வந்து ஆகுங்க. அதனால் எல்லா ப்ரிஃபரன்ஸுமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்ற மாரி நீங்கள் மென்ஷன் வந்து பண்ண பாருங்கள். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து சென்னையையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் வேணுமோ சைட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்க மாரி, சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க உங்கள் சிக்னேச்சர் 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்க மாரி அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, பேரண்ட்ஸோட சிக்னேச்சரை வாங்கி அப்லோட் பண்ணி ஆகணும். இதை தவிர்த்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் டெம்பரரி மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க ப்ரொஃபஷனல், அதை அட்டாச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிசி கேட்டிருக்காங்க, டிசியை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. டிசி இன்னும் வாங்கலை அப்படின்னா எழுத்துப்பூர்வ அறிக்கையை பதிவேற்றி சமர்ப்பிக்கவும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு முதல் பட்டதாரி இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 100 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான டாக்குமெண்ட். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 500 ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ண, மற்றவங்களுக்கு 250 ரூபா. ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி ஸோ உங்களுக்கான பேமெண்ட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் லா அட்மிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும், 1 by 1 ப்ராசஸ் நடக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.